ஹாய் மக்களே வணக்கம். வெல்கம் டூ சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைல் வந்து டெலீட் ஆயிருச்சு அப்டின்னா, அத எப்படி வந்து ரெக்கவர் பண்றது? எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம. சில டைம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல போய் எதனா ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெய்ட் வெர்ஷனா இருக்கும். பட் அப்படியே வந்து ஃப்ரீ வெர்ஷனா தான் ஒரு லிமிட்டட் வெர்ஷனா இருக்கும். பட் ஆனா இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவும் ஒரு பெய்ட் வெர்ஷன் தான். பட் ஆனா ஆல்மோஸ்ட் ஃப்ரீ வெர்ஷன்ல எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். நான் இதுவரைக்கும் 100 ஜிபி வரைக்குமே நான் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம. ஸோ இந்த சாஃப்ட்வேரோட நேம் பார்த்தீங்கன்னா, ரெக்குவா. RECUVA. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்க. இங்க போயிட்டு ரெக்குவான்னு டைப் பண்ணுங்க. அந்த சாஃப்ட்வேரோட வந்து ஒரு சர்ச் இங்க வந்துரும். இதுல பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து நீங்க டவுன்லோட்ன்னு குடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆப்ஷன் போயிடும். நீங்களே பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரெக்குவா ரெக்குவா ப்ரொஃபஷனல் அண்ட் கிளீனர். இது 2மே சேர்ந்து வருது. பட் ஆனா நம்ம இது கீழ பார்த்தீங்கன்னா, பிரீமியம் சப்போர்ட், ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ், வர்ச்சுவல் ஹார்ட் டிரைவ் சப்போர்ட், கிளீனர், ஆண்ட்ராய்ட் ப்ரோ, மேக் ப்ரோ இதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. நமக்கு தேவையானது பாருங்க, நான் சொன்ன மாரி அட்வான்ஸ் ஃபைல் ரிப்பேர் அதுவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. இத நீங்க ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாப்புலேட் ஆயி, அதுவே வந்து டவுன்லோட் ஆயிடும். அத வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க நார்மலா இன்ஸ்டால் பண்ணாலே போதும். அது வந்து ஒண்ணும் பெரிய கம்பு சுத்துறலாம் எதுவும் கிடையாது. இப்போ நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னோட சிஸ்டம்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இத ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபோல்டர்ல போயிட்டு, உங்களுக்கு சொன்ன மாரி நான் டி டிரைவ்ல வந்து நான் டெஸ்ட்ன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டி டிரைவ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு. இந்த வீடியோ நான் என்ன பண்றேன்னா, ஷிஃப்ட் டெலீட் போட்டு நான் டெலீட் பண்ணிடுறேன் பெர்மனன்ட்லி. இப்ப வந்து இந்த ஃபைல் வந்து நான் எப்படி வந்து ரீஸ்டோர் பண்றேன்றத நான் காமிக்க போறேன். ஸோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அப்ளிகேஷன் வந்து நான் எந்த சிஸ்டம்ல நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து நான் இது ஓப்பன் பண்ணோம்னா, இதுல வந்து இந்த பாப்பப் வந்துரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் குடுத்துருங்க. இதுல வந்து நமக்கு ஆல் ஃபைல்ஸ், பிக்சர்ஸ், மியூசிக், டாக்குமெண்ட்ஸ், வீடியோ, கம்ப்ரஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நீங்க ரீஸ்டோர் பண்ண நான் வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்துட்டு நான் வந்து ஒரு நான் டி டிரைவ்ல தான் வந்து நான் போட்டு வச்சிருந்தனால, ஸோ இன் ஸ்பெசிஃபிக் லொகேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இங்க ப்ரௌஸ்ல போயிட்டு, நீங்க வந்து எந்த டி டிரைவா, சி டிரைவான்றத செலக்ட் பண்ணிக்க. நான் வந்து டி டிரைவ்ல போட்டேன்னா, நான் டி டிரைவ்ல போயிடுறேன். டி டிரைவ்ல போயிட்டு பெஸ்ட். இங்க குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. திரும்ப ஒரு நெக்ஸ்ட் குடுத்துருங்க. திரும்ப ஸ்டார்ட் குடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபைல் வந்து டெலீட் ஆயிடுச்சுன்றது இங்க வந்து காமிக்கும். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு ரெக்கவர் அப்படின்னு சொல்லி இந்த பட்டன வந்து இங்க வந்து கிளிக் பண்ணிடுங்க. இத வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது காமிக்குது. சேம் நான் என்ன பண்ண போறேன், அதே ஃபோல்டர்லயே வந்து நான் செலக்ட் பண்ணிக்க போறேன். ஸோ இங்க போயிட்டு நான் வந்து அ டெஸ்ட்ன்ற ஃபோல்டர்லயே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெட்யூஸ் த சான்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுது. பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும், நான் இதுவரைக்கும் நெறைய தடவ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நான் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 100 ஜிபி வரைக்கும் இப்போ வரைக்கும் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். பெர்ஃபெக்ட்டா வந்து இது வந்து ரீஸ்டோர் பண்ணி நமக்கு குடுத்துரும். ஜஸ்ட் கிவ் எ ஓகே மட்டும் குடுத்துருங்க. இதெல்லாம் அப்டேட் பண்ணணும், குடுக்கணும்னு அவசியமே தேவையில்ல. இப்போ ஓகே குடுத்துருங்க. இப்போ போய் நீங்க அந்த ஃபோல்டர்ல போய் பாருங்க. அவ்வளோதாங்க. நம்ம டி டிரைவ்ல வந்து செக் பண்ணியாச்சு. இது வேணா பாருங்க. அவ்வளோதான். நம்ம ஃபைலு ரீஸ்டோர் ஆயிடுச்சு. அதே சேம் எம்பி தான் 29.6 எம்பி தான் நம்ம வந்து டெலீட் பண்ணோம். இந்த ஃபைல வந்து ரீஸ்டோர் பண்ணியாச்சு வித்தவுட் எனி காஸ்ட். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, வெறும் நீங்க டி டிரைவ்ல மட்டும் தான் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இல்லங்க. எல்லா இடத்துலயுமே நீங்க பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அகைன் வந்து நான் திரும்ப போறேன். திரும்ப வந்து இத நான் குளோஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப வந்து நான் ரெக்வான்ற சாஃப்ட்வேர நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்னதான் ஆகட்டும். சரி ஓகே. இப்ப நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, இங்க வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு குடுத்தனாலும் வரும். இல்ல இங்க வந்து சப்போஸ் வீடியோ தான் டெலீட் பண்ணா, இங்க வந்துட்டு நீங்க எந்த இது வேணாலும் அதாவது ரீசைக்கிள் பின் குடுத்துக்கலாம். இன் மை அக்கவுண்ட்ஸ்ல இன் மை டாக்குமெண்ட்ஸ் அதுல கூட நீங்க ஃபோட்டோ எதனா ஒன்ஸ் டெலிட் பண்ணீங்கன்னா, அங்கேயும் போட்டுக்கலாம். ஆன் மை மீடியா கார்ட் ஆர் ஐபாட் அதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அங்கருந்து கூட நீங்க வந்து ரிஸ்டோர் பண்ணிக்க முடியும். நீங்க நார்மலா என்னோட பெஸ்ட்டான வழி என்னன்னு சொல்லுவேன்னா, ஸ்பெசிஃபிக் லொகேஷன் குடுத்து, இங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, டைரக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஆ அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க நான் வந்து அ இப்ப ஜின்றது பார்த்தீங்கன்னா, என்னோட என்னோட வந்து இன்டர்னல் ஆடியோஸ். இது இன்டர்னல் ஆடியோஸ்ல கூட நீங்க போயிட்டு சப்போஸ் ஃபைல்ஸ் வந்து எதனா டெலீட் ஆயிடுச்சு அப்டின்னா, இங்க கூட நீங்க டைரக்ட் பண்ணி ஓகே குடுத்து, ஃபைல்ஸ வந்து நீங்க ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்ப நான் எதுவும் பண்ணல. பிகாஸ் நான் எந்த ஃபைல்ஸும் நான் டெலீட் ஆகல. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதாங்க இந்த ரிக்குவான்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் நான் பார்த்தது இதுவரைக்கும். மத்த ஆப்ல நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா நெறைய ஆப் நான் வந்து இத ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். யூஎஸ் டேட்டா ரெக்கவரின்னு பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசிக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சார்ஜபிள். கண்டிப்பா சார்ஜபிள். பட் இந்த ரெக்கவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்து இதுவரைக்கும் வந்து நான் வந்து நெறையாவே வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கேன். நெறைய டைம் வந்து நான் வந்து ஹார்ட் டிரைவ்லருந்து என்னோட சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சில ஃபைல்ஸ் வந்து காப்பி ஆகாமலே போயிடும். பட் ஆனா சிஸ்டம் நானோட இதுல போய் ஹார்ட் டிரைவ்ல பார்த்தா இருக்காது. ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணிருவேன், ஹார்ட் டிரைவ்லயே பார்த்தீங்கன்னா ஒரு 16, 17 ஜிபி வந்து நான் ரீஸ்டோரே பண்ணியிருக்கேன்.
ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம். பாய் பாய். இதுவும் ஒரு பெய்ட் வெர்ஷன் தான். பட் ஆனா ஆல்மோஸ்ட் ஃப்ரீ வெர்ஷன்ல எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். இதுவரைக்கும் நான் 100 ஜிபி வரைக்குமே நான் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு சார்ஜஸும் இல்லாம. ஸோ இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சாஃப்ட்வேரோட நேம் பார்த்தீங்கன்னா, ரெக்குவா. RECUVA. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துடுறேன். ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்து நீங்க ஓப்பன் பண்ணிக்க. இங்க போயிட்டு ரெக்குவான்னு டைப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த அந்த சாஃப்ட்வேரோட வந்து ஒரு சர்ச் இங்க வந்துரும். இதுல பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வந்து நீங்க டவுன்லோட்ன்னு குடுத்தாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆப்ஷன் போயிடும். நீங்களே பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ரெக்வா ப்ரொஃபஷனல் அண்ட் சி கிளீனர். இது 2மே சேர்ந்து வருது. பட் ஆனா நம்ம இது கீழ பார்த்தீங்கன்னா, பிரீமியம் சப்போர்ட், ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ், வர்ச்சுவல் ஹார்ட் டிரைவ் சப்போர்ட், சி கிளீனர், ஆண்ட்ராய்ட் ப்ரோ, மேக் ப்ரோ இதெல்லாம் நமக்கு தேவையே இல்ல. நமக்கு தேவையானது பாருங்க, நான் சொன்ன மாரி அட்வான்ஸ் ஃபைல் ரிப்பேர் அதுவே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. இத நீங்க ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாப்புலேட் ஆயி, அதுவே வந்து டவுன்லோட் ஆயிடும். அத வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் வந்து ஃப்ரீயா ஆ நீங்க நார்மலா இன்ஸ்டால் பண்ணாலே போதும். அது வந்து ஒண்ணும் பெரிய கம்பு சுத்துறலாம் எதுவும் கிடையாது. இப்போ நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறேன். என்னோட சிஸ்டம்ல. இப்போ வந்து நான் வந்து ரெக்வான்ற ஃபோல்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இத ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபோல்டர்ல போயிட்டு உங்களுக்கு சொன்ன மாரி, நான் டி டிரைவ்ல வந்து நான் டெஸ்ட்ன்னு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டி டிரைவ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒண்ணு இருக்கு. இந்த வீடியோ நான் என்ன பண்றேன்னா, ஷிஃப்ட் டெலீட் போட்டு நான் டெலீட் பண்ணிடுறேன் பெர்மனன்ட்லி. இப்ப வந்து இந்த ஃபைல் வந்து நான் எப்படி வந்து ரீஸ்டோர் பண்றேன்றத நான் காமிக்க போறேன். ஸோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த அ அப்ளிகேஷன் வந்து நான் எந்த சிஸ்டம்ல நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து நான் இத ஓப்பன் பண்ணி பாப்புலர் கேக்கும் ஜஸ்ட் எஸ் குடுத்துருங்க. இது ஓப்பன் பண்ணோனே இதுல வந்து இந்த பாப்பப் வந்துரும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் குடுத்துருங்க. இதுல வந்து நமக்கு ஆல் ஃபைல்ஸ், பிக்சர்ஸ், மியூசிக், டாக்குமெண்ட்ஸ், வீடியோ, கம்ப்ரஸ் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நீங்க ரீஸ்டோர் பண்ண நான் வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் குடுங்க. நெக்ஸ்ட் குடுத்துட்டு நான் வந்து இப்போ நான் டி டிரைவ்ல தான் வந்து நான் போட்டு வச்சதுனால, ஸோ இன் ஸ்பெசிஃபிக் லொகேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இங்க ப்ரௌஸ்ல போயிட்டு, நீங்க வந்து எந்த டி டிரைவா, சி டிரைவான்றத செலக்ட் பண்ணிக்க. நான் வந்து டி டிரைவ்ல போட்டேன்னா, நான் டி டிரைவ்ல போயிடுறேன். டி டிரைவ்ல போயிட்டு, பெஸ்ட் இங்க குடுத்துட்டு ஓகே குடுத்துருங்க. திரும்ப ஒரு நெக்ஸ்ட் குடுத்துருங்க. திரும்ப ஸ்டார்ட் குடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபைல் வந்து டெலீட் ஆயிடுச்சுன்றது இங்க வந்து காமிக்கும். ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிட்டு, ரெக்கவர் அப்படின்னு சொல்லி இந்த பட்டன வந்து இங்க வந்து கிளிக் பண்ணிடுங்க. இத வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது காமிக்குது. சேம் நான் என்ன பண்ண போறேன், அதே ஃபோல்டர்லயே வந்து நான் செலக்ட் பண்ணிக்க போறேன். ஸோ இங்க போயிட்டு நான் வந்து அ டெஸ்ட்ன்ற ஃபோல்டர்லயே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரெட்யூஸ் த சான்ஸ் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ரெக்கவரி அப்படின்னு சொல்லுது. பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும், நான் இதுவரைக்கும் நெறைய தடவ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நான் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 100 ஜிபி வரைக்கும் இப்போ வரைக்கும் ரெக்கவர் பண்ணியிருக்கேன். பெர்ஃபெக்ட்டா வந்து இது வந்து ரீஸ்டோர் பண்ணி நமக்கு குடுத்துரும். ஜஸ்ட் கிவ் எ ஓகே மட்டும் குடுத்துருங்க. இதெல்லாம் அப்டேட் குடுக்கணும்னு அவசியமே தேவையில்ல. இப்போ ஓகே குடுத்துருங்க. இப்போ போய் நீங்க அந்த ஃபோட்டோல போய் பாருங்க. அவ்வளோதாங்க. நம்ம டி டிரைவ்ல வந்து செக் பண்ணியாச்சு. இது வேணா பாருங்க. அவ்வளோதான். நம்ம ஃபைலு ரிஸ்டோர் ஆயிடுச்சு. அதே சேம் எம்பி தான் 29.6 எம்பி தான் நம்ம வந்து டெலீட் பண்ணோம். இந்த ஃபைல வந்து ரிஸ்டோர் பண்ணியாச்சு வித்தவுட் எனி காஸ்ட். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, வெறும் நீங்க டி டிரைவ்ல மட்டும் தான் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இல்லங்க. எல்லா இடத்துலயுமே நீங்க பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அகைன் வந்து நான் திரும்ப போறேன். திரும்ப வந்து இத நான் குளோஸ் பண்ணிக்கிறேன். திரும்ப வந்து நான் ரெக்வான்ற சாஃப்ட்வேர நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்க பாத்துருங்க. கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரி ஓகே. இப்ப நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, இங்க வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு குடுத்தனாலும் வரும். இல்ல இங்க வந்து சப்போஸ் வீடியோ தான் டெலீட் பண்ணா, இங்க வந்துட்டு நீங்க எந்த இது வேணாலும் அதாவது ரீசைக்கிள் பின் குடுத்துக்கலாம். இன் மை அக்கவுண்ட்ஸ்ல இன் மை டாக்குமெண்ட்ஸ் அதுல கூட நீங்க ஃபோட்டோ எதனா ஒன்ஸ் டெலீட் பண்ணீங்கன்னா, அங்கேயும் போட்டுக்கலாம். ஆன் மை மீடியா கார்ட் ஆர் ஐபாட் அதையுமே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அங்கருந்து கூட நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். நீங்க நார்மலா என்னோட பெஸ்ட்டான வழி என்னன்னு சொல்லுவேன்னா, இன் ஸ்பெசிஃபிக் லொகேஷன் குடுத்து, இங்க வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, டைரக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க நான் வந்து அ
இப்ப ஜின்றது பார்த்தீங்கன்னா, என்னோட என்னோட வந்து இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க். இது இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்ல கூட நீங்க போயிட்டு சப்போஸ் ஃபைல்ஸ் வந்து எதனா டெலீட் ஆயிடுச்சு அப்டின்னா, இங்க கூட நீங்க டைரக்ட் பண்ணி ஓகே குடுத்து ஃபைல்ஸ வந்து நீங்க ரிஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்ப நான் எதுவும் பண்ணல. பிகாஸ் நான் எந்த ஃபைல்ஸும் நான் டெலீட் ஆகல. பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதாங்க இந்த ரெக்குவான்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் நான் பார்த்தது இதுவரைக்கும். மத்த ஆப்ல நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா நெறைய ஆப் நான் வந்து இத ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஈஸ் டேட்டா ரெக்கவரின்னு பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேசிக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சார்ஜபிள். கண்டிப்பா சார்ஜபிள். பட் இந்த ரெக்கவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்து இதுவரைக்கும் வந்து நான் வந்து நெறையாவே வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கேன். நெறைய டைம் வந்து நான் வந்து ஹார்ட் டிரைவ்லருந்து என்னோட சிஸ்டம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சில ஃபைல்ஸ் வந்து காப்பி ஆகாமலே போயிடும். பட் ஆனா சிஸ்டம் நானோட இதுல போய் ஹார்ட் டிரைவ்ல பார்த்தா இருக்காது. ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஹார்ட் டிரைவ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 16, 17 ஜிபி வந்து நான் ரீஸ்டோரே பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம். பாய் பாய்.